பெரம்பலூர் அருகே கார் மோதி 4 பெண்கள் உயிரிழந்திருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தை சேர்ந்த மலர்கொடி, விஜயலட்சுமி, சசிகலா, கெங்கவள்ளியை சேர்ந்த 4 பெண்கள் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள். கார் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? விவரம் என்ன? திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூர் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு காலையில ஒரு விபத்து நடந்திருக்கு. சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற கார் ஒன்று பக்தர்கள் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது மோதியதுல இந்த விபத்து நிகழ்ந்து ஒரு 4 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள பெண்ணாடம் பகுதியைச் சேர்ந்த தோழர்குடிக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சமயபுரம் கோயிலுக்கு மாலை அணிந்து கொண்டு பாத யாத்திரையாக வருவது ஆண்டாண்டுக்கு வந்து கொண்டிருப்பார்கள். அது மாதிரி வழக்கமா வந்துட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க அதிகாலை நேரத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 5 மணி அளவுல பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி வந்த ஒரு கார் அதிவேகமாக அந்த கூட்டத்துல பூந்திருக்கு. இந்த விபத்துல கோர விபத்துல மலர்கொடி, விஜயலட்சுமி, சசிகலா அப்படிங்கிற அந்த தோழர்குடிக்காடு பகுதியைச் சேர்ந்த அந்த பெண்கள் 3 பேர் சம்பவ இடத்துல இறந்துடுறாங்க. இதுல அதே மாதிரி கங்கவள்ளி பகுதி, சேலம் மாவட்டம் கங்கவள்ளி பகுதியை சேர்ந்தவங்களும் பாத யாத்திரை நடந்து போன கூட்டத்தோட போயிருக்கிறாங்க. அதுல சித்ராங்கிற ஒரு பெண்ணும் உயிரிழந்திருக்காங்க. மேலும் அந்த திட்டக்குடி பகுதியை சேர்ந்த ஜோதிலட்சுமி அப்படிங்கிறவங்க படுகாயத்தோட பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டாந்துருக்கிறாங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பெரம்பலூர் போலீசார் இது குறித்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுவா பாத யாத்திரை போறவர்கள் காலையில வெயிலா இருக்கும், பகல் நேரத்துல போனா வெயிலா இருக்குங்கிறதுனால அந்த வெப்பம் தாங்க முடியாதுங்கிறதுனால தார் ரோட்ல நடக்க முடியாதுங்கிறதுனால இரவு நேரங்கள்ல நடக்கிறது வழக்கம். அந்த மாதிரி அதிகாலை நேரங்கள் நடந்து போறப்ப இந்த தூக்கத்துல வர்ற வண்டியை அடிக்கடி விபத்து நடக்கிறதும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில ஒரு வழக்கமான சம்பவமா நடந்துகிட்டு இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.